வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். ஆந்திர மாநிலம் கர்னூலில் 13,430 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்காது என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் நடந்த சர்வதேச நிதியம் மற்றும் உலக வங்கி கூட்டத்தில் பேசுகையில், உள்நாட்டு தொழில்துறையினால் எடுத்து செல்லப்படும் இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பினால் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாது என்று திரு மல்ஹோத்ரா தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 18 வேட்பாளர்கள் கொண்ட 3வது பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக போட்டியிடும் 101 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரதமர் செல்வி ஹரிணி அமரசூரியா 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இங்குள்ள மூத்த அரசியல் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பிரச்சினைகள் மற்றும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க உள்ளார். வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு இதுவரை பதிவு செய்யப்பட்டதை விட மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளதாக உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. அடுத்த மாதம் பிரேசிலில் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் குறித்த மாநாட்டிற்கு முன்னதாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலம் நரேன்பூரில் உள்ள ஆர்கேஎம் ஆசிரம மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 30வது சீனியர் மகளிர் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் ராஜமாதா ஜீஜாபாய் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் மணிப்பூர் அணி மேற்கு வங்க அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.